அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறத சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிளட்டுங்க, அதாவது ரத்தம். நம்ம பாடியில் சுமார் ஒரு 4.5, அதாவது ஒரு 4.5 லிட்டர்லேருந்து ஒரு 5.5 லிட்ரு பிளட்டு வந்து இருக்குங்க. அந்த பிளட்டு பார்த்திங்கன்னா, அந்த மொத்த பிளட்டும் ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? நம்மளோட கடமை. நம்மள பல பேர் வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அதாவது குண்டாக இருந்தால் தான், அதாவது பருமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏதோ எக்ஸசைஸ் பண்ணணும், லீனாக இருக்கவங்களாம் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பருமனாக இருங்க இல்லை வந்து லீனாக இருங்க, ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரியான சைஸில், அதாவது ஒரு அடல்ட்டாக இருக்கிறீங்கன்னா ஒரே சைஸ் உள்ள இதயம் தான் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த இதயத்தை முறையாக பராமரிக்கிறது நம்மளோட கடமை. அப்படி ஒருவேளை முறையாக பராமரிக்கலை அப்படின்னா நம்ம மிக விரைவில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிந்த அளவு டெய்லி, அதாவது தினசரி ஒரு 15 நிமிடம் காலையில் எழுந்தவுடன் பண்ணக்கூடிய அந்த உடற்பயிற்சி வந்து ரொம்பவே நல்லதுன்றாங்க மருத்துவர்கள். நம்ம வாழ்க்கையில் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. நம்ம வந்து எந்த சைஸில் இருக்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பிளட்டு நம்ம உடலில் அப்படி என்ன தான் பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம், பிளட் என்ன செய்யும் அப்படின்னா, அதில் பல கலவைகள் இருக்குது. அதாவது இரத்த சிவப்பணு, வெள்ளை அணு, பிளேட்லெட்ஸ், அதற்கப்புறம் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அந்த இரத்த சிவப்பணு நம்ம பாடியில் என்ன பண்ணும் அப்படின்னா, சுவாசித்தல் மூலியம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை இதயத்துக்கு கொண்டு போய் அதை பிளட்டில் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களுக்கும், அதாவது அனைத்து செல்களுக்கும் கொண்டு செல்கிறது தான் வந்து. அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரத்தம் உறைதலுக்கு நமக்கு பயங்கரமாக உதவி பண்ணும். இப்போ ஒரு காயம் ஆகிடுச்சு, ப்ளீட் ஆகுது, ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளேட்லெட் ரத்தத்தில் இல்லை அப்படின்னா, இந்த ரத்த தட்டுகள் இருக்கிறதுனால என்ன பண்ணும், நமக்கு ரத்தம் உறைதலை பண்ணி கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். பிளாஸ்மாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வளர்சிதை மாற்றம், அதாவது நம்ம உடலுக்குள்ளே போகக்கூடிய அந்த உணவானது செரித்தல் அல்லது வந்து அதனுடைய வேலையை முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து நமக்கு கழிவுகள் ஏற்படும். ஸோ அந்த கழிவுகளை எப்படி வெளியே கொண்டு போகிறது? அப்போ தான் வந்து இந்த பிளாஸ்மா பிளட்டில் இருக்கும். இது வந்து உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் கொண்டு போய் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் அப்படிங்கிறக்கூடிய உறுப்புக்கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னா, அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த கழிவுகள் எல்லாத்தையும் பாடியிலேருந்து வெளியே தள்ளிடும். ரத்த வெள்ளையனோட விலையன்னு என்ன பார்த்தீங்கன்னா, கிருமிகள் நம்ம பாடிக்குள்ளே வருது இல்லைங்களா, அந்த கிருமிகளை இனம் கண்டறிஞ்சு தடுக்கிறதுக்கு, அதாவது நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.